கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈமானி நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் எவ்வளவோ ஏக்கங்கள் இருக்குது, நம்ம ஹஜ்ஜுக்கு செல்லணுன்ட்டு. நம்மள்ட்ட செல்வம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க. ஆனால் இந்த ஒரு ஈமானி நிகழ்வை கேட்டிங்கன்னா இப்படி கூட அல்லாஹ் ஒரு மிராக்கிளை நடத்த முடியுமான்னு வியந்துடுவீங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி நிச்சயமாக இனிமேல் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறதை காசே சேர்த்தி வைக்காம கூட உறுதியான எண்ணத்தோடு ஈமான் வைப்பீங்க. அப்படி ஒரு சூப்பரான நிகழ்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வு நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடந்திருக்கு. பாகிஸ்தானில் கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து ஷேக் அப்துல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான் இது. இது ஒரு உண்மையான நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வு இப்போ நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லேயே இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கும் அது பார்த்திங்கன்னா நின்று பேசுது. அப்படி ஒரு நிகழ்வாக அது இருக்குது. இவர் எப்படிப்பட்ட மனிதர்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் குழந்தைகள் இருக்காங்க, ரொம்பவே ஏழ்மையானவங்க தான் இவங்க தினமுமே கூலி தொழிலாளியாக இருக்கிறாங்க. இந்த ஷேக் அப்துல்லா அவங்க என்ன பண்ணுறாங்க, தினமும் சம்பாதிக்கிறாங்க. அவருடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்குன்னா ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். சொல்லப்போனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கப்பல் பயணம் தான் என்னவாக இருந்துச்சுன்னா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வழியாக இருந்துச்சு. நீண்ட நாட்கள் எடுக்கும். இவரும் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஆசைப்படுறாரு, காசு சேர்த்து வைக்கிறார். காசு சேர்த்து வச்சாலும் அவருக்கு செலவாயிட்டே இருக்குது. குழந்தைகளுக்கு செலவாயிருது, வீட்டில் ஒரு பெரும் பிரச்சனை வந்துடுது. இப்படியே அடுத்தடுத்து நடக்குது. ஒரு கட்டத்தில் இருக்கிற காசு எடுத்துகிட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்லிட்டு, நான் எப்படியாவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் தகவல் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து அந்த கிராமத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ கேட்குறாரு, நான் ஹஜ்ஜுக்கு போகணும், அதுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத கேட்குறாரு. அங்கே ஹஜ் கமிட்டியை காட்டுறாங்க. ஹஜ் கமிட்டி அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்கும்போது அங்கே எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டாக அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கான பயணத்துக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த பயணம் மட்டுமே 1 மாதம் ஆகுமாமா ஹஜ்ஜுக்கு போய் சேர்றதுக்கு, பாகிஸ்தான்லேருந்து சவுதிக்கு போய் சேர்றதுக்கு. எல்லாரும் ஹஜ்ஜு கிளம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இவருக்கு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய கமிட்டிகிட்ட பேசுகிறாங்க. அவங்க இப்படிலாம் போகவே முடியாது, நீங்கள் வச்சுருக்க காசெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கம்மி காசாக இருந்தால் கூட சரி, அங்கே போகணுன்னா உங்களுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரியான விசா நீங்கள் எடுத்துருக்கணும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணால் மட்டும்தான் போக முடியும், உங்களை ஏற்றிக்க முடியாதுன்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, அழுகிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், வந்ததுக்கப்புறம் ஹஜ்லேருந்து வந்தனும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், உங்கள்கிட்டயே நான் வேலை செய்கிறேன், அதுக்கு நான் அந்த செலவு எவ்வளோ ஆகுதோ அந்த அளவுக்கு நான் உங்கள்கிட்டயே வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. ரொம்ப கெஞ்சினாலும் ஹஜ் கமிட்டியில் அப்படிலாம் ஏற்றிட்டு போக முடியாது அப்படிங்கிறதே அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப எடுத்து சொல்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப மனசுடைஞ்சு வருத்தப்பட்டு இருக்காரு. அதை அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சிக்கிறாரு, இவர் ஹஜ்ஜுக்கு போகணும்னு கேட்டது அவருக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, இவர் வேலை தான் கேட்டுட்டு இருக்காரு ஹஜ்ஜு கமிட்டியிலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் கூலியாக இருக்கிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து எங்கள் கமிட்டியில் சேர்ந்து கூலியாக சேர்ந்துக்கோங்க. கூலின்னு என்னன்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜு கமிட்டிக்கெலாம் வந்தவங்க கப்பலில் ஏறாங்கன்னா அவங்களுடைய லக்கேஜ்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கான கூலியாக என்ன பண்ணுறேன், நான் உங்களை சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, இவர் ஹஜ்ஜுக்கு போகிறக்காக தான் அந்த ஹஜ் கமிட்டி ஆட்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருங்கிறது. இப்படி சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய கமிட்டியில் அந்த ஹஜ் கூலி கமிட்டி அசோசியேஷன் மாதிரி அங்கேயே இருக்குது, அங்கேயே என்ன பண்ணுறாரு, காசு கொடுத்து சேர்ந்துக்கிறாரு. உடனே அவங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த யூனிஃபார்ம் மாட்டிட்டு நிற்கிறாரு. நிற்கிட்டு ஏன்னா அவர் ஏதாவது ஒரு வழியிலையாவது நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட முடியாதான்னு யோசிக்கிறாரு. அப்போ நிற்கிறாரு. நிற்கும் போது அங்கே ஹஜ்ஜுக்கு சேர்ந்தவங்களாம் போகிறக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் லக்கேஜ் வாங்கி கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, அவர் கப்பலில் வைக்கிறதுக்காக கூலிக்கு வேலை செய்கிறாரு. அப்படி வேலை செய்யும்போது அவர் அப்படியே போகிறாரு, அந்த கப்பலுக்குள்ளே போகிறாரு, வைக்கிறாரு, போகிறாரு, வைக்கிறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதுதான் நமக்கான சரியான வழி. அப்படியே இந்த கப்பலுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட முடியும், போயிட முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய லக்கேஜை வாங்கி வாங்கி வச்சுட்டு வராரு. வச்சுட்டு அவங்கள்ட்ட கூலிக்கு காசு வாங்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்த ஆள்கள் எடுக்காமல் அப்படியே அந்த கப்பலுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறாருன்னா ஒளிஞ்சிடறாரு. லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறாங்க, அந்த இடத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சிடறாரு. ஒளிஞ்சுக்கிட்டவர் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக அதிலேயே இருக்கிறாரு. மதியானம் பார்த்திங்கன்னா கப்பல் கிளம்புது. அந்த அன்னைக்கு நைட்டு வரையும் அதிலே இருக்காரு. நைட்டு முடிஞ்சுதான் அதுலேருந்து வெளியே வராரு. ஏன்னா மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு இருப்பாங்க, யார் யார் வந்திருக்கா வரல, இவங்க எல்லாருமே கமிட்டியை சேர்ந்தவங்க தானா, எல்லாருமே புக் பண்ணவங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, லக்கேஜ்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காரு. அது லக்கேஜ் வச்சிருக்கக்கூடிய ரூமாக இருக்கனால யாரும் பெருசாக கண்டுக்கல. அதனால என்ன பண்ணுறாரு, இவர் ஒளிஞ்சிட்டு நைட்டு தான் வராரு. நைட்டு என்ன பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் நார்மலாக அந்த கூட்டமாக சேர்ந்துடுறாரு. ஆனால் இவருடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும் போதே அங்கே இருக்கிற ஒருத்தருக்கு தெரியுது, அந்த கப்பலை சேர்ந்த ஒருத்தருக்கு தெரியுது, இவர் யார் புதுசாக இருக்கிறாரு, இவர் என்ன ஒரு மாதிரி விசித்திரமாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. லக்கேஜ் இருக்கிற இடத்துலையே இவர் இருந்துட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. அப்புறம் நாள் ஆகும் போது தான் தெரியுது
தெரியுது. இவரை கூப்பிட்டு விசாரிச்ச போது இவர் வந்து ஒரு இடத்துல உண்மையை ஒத்துக்கிறாரு. ஆமா நான் இப்படிதான் வந்தேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாரு, அழுகுறாரு. சரி கப்பல்ல ஏத்தியாச்சு, இதுக்கு மேல ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதே சமயத்துல அவர் சொல்றாரு, நாங்க என்னதான் கப்பல்ல கூட்டிட்டு போனாலும் அதை தாண்டி நாங்க உங்களுக்கு கப்பல்ல இருந்து இறக்குனா உங்களை செக் பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் எனக்கு வந்து அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை கொடுப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த செக்கர் வந்து சொல்கிறாரு, உங்களை பார்க்குறக்கு பாவமாக இருக்குது, அல்லாவுக்காக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நாடி இருக்கேன் அல்லா, நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் வாங்க, அது வரையும் நடக்கிற வரையும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் மாட்டினா நீங்கள் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. இவரு வந்து சரி உங்களை நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, கண்டுக்காத மாதிரி அவரை விட்டுறனால அவரு அந்த பயணத்தில் கலந்து 1 மாதம் முடியும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சவுதியை வந்து அடையிறாங்க, ஜித்தாவை அடையிறாங்க. அப்போ இவர் சொல்லி வச்சுறாரு, ஜித்தா வரும்போதே எனக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த செக்கர் வந்து சொல்கிறாரு, பாருங்க இப்போ ஜித்தா வந்துருச்சு, அங்கே பில்டிங்லாம் தெரியுது பாருங்க, இப்போ நம்ம அங்கே போகணுன்னா எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இமிக்ரேஷன்லாம் செக் பண்ணுவாங்க ஃபுல்லாக அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு அந்த பாகிஸ்தான் மனிதர் என்ன பண்ணுறாரு, கடலில் குதிச்சிடுறாரு. நான் வந்து நீந்தியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிக்கிறாரு. அந்த செக்கருக்கு மனசுல பதறுது, என்ன கடலில் குதிச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து பார்த்தா வேற வழி இல்லை அவருக்கும். அதுக்கப்புறம் அவர் போகிறாரு. அவர் வந்து அந்த ஹஜ் கமிட்டிக்குள்ளே போயிட்டு அவரை வந்து அந்த ஒரு வருஷத்துடைய ஹஜ்ஜை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த செக்கரு அவங்க ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க. இந்த கடலில் குதிச்ச நபர் கிடையாது, நம்ம சொல்கிறது கப்பலில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவர் முடிச்சிடுறாங்க. ஆனால் இவர் நல்லா துவா செய்கிறாரு, இப்படி ஒரு மனிதர் வந்தார், அவர் பார்க்குறக்கே வந்து ரொம்ப வந்து பாவமாக இருந்துச்சு, உன்னுடைய வீட்டை பார்க்கணுன்னு தான் வந்தார், ஆனால் முடியாமல் அவர் கீழே விழுந்துட்டாரு. ஆனால் முடியாமல் அவர் என்ன ஆகிட்டாரு, கடலில் விழுகிற மாதிரி ஆயிடுச்சு, அல்ல நீ தான் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் துவா செய்கிறாரு. ஹஜ்ஜு செய்கிறாங்க, ஆனால் ஹஜ்ஜு செய்கிற எந்த இடத்துலையுமே அவரை பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் முடியுது. அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வராரு. ஏன்னா இவர் வந்து அந்த கமிட்டியை சேர்ந்தவர், அதனால இவர் வருஷம் என்ன பண்ணுவார், அந்த கப்பலில் வேலை செய்கிறனால இவர் வருவார். அப்போ அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு வராரு. ஹஜ்ஜுக்கு வந்து முடியும் போது, ஹஜ்ஜு முடிஞ்சிட்டு போகிறதுக்கு ஒரு நாள் இருக்கும்போது தான் பார்க்குறாரு, அந்த மனிதரை அங்கே பார்க்குறாரு. பார்த்துன்னு ஒரே ஷாக்கு, நீங்கள் தானே போன வருஷம் எங்களோட வந்தீங்க, அப்புறம் கடலில் குதிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கூட்டிகிட்டு போகிறார். வாங்க இங்கே தான் என் வீடு இருக்குங்கிறாங்க. என்னது உங்கள் வீடு இங்கே இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் வந்து மனைவி இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஒரே ஆச்சரியம் இருக்கு, என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் போது தான் அப்போ அவர் சொல்கிறாரு, என்னை காமிச்சு கொடுக்காம என்ன பண்ணீங்க, அந்த கப்பலில் ஏற்றிருந்தீங்க, அதனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேன், அல்லாஹ் உங்களுக்கு வந்து பரக்கத் செய்யட்டும்னு சொல்லிட்டு அவர் நடந்த உண்மையை சொல்கிறாரு. நான் வந்து கீழே குதிச்சேன்ல, குதிச்சதுக்கு பிறகு எனக்கு நீச்சலே தெரியல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, மூக்கு வாய்க்குள்ளெல்லாம் தண்ணி போச்சு, நான் மயங்கிட்டேன். ஆனால் நான் முழிச்சு பார்க்கும்போது சொன்னாங்க, கரை ஒதுங்கி இருந்தனாமா அந்த சமயத்தில் வந்து அங்கே இருந்த ஒரு சேக்கு தான் என்ன பண்ணாங்க, என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்க. அவர் நல்லாவே வசதியானவர் தான். இப்போது எனக்கு இதெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. அந்த சேக் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணப்போ நான் சொன்னேன் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் பொதுவாக சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், சரி சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணதோடு எனக்கு என்ன பண்ணார், அந்த ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையானதையும் ஹெல்ப் பண்ணி அவர் என்ன பண்ணார், டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லபடியாக போய் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன், ஹஜ்ஜுக்கு வந்தது உண்மை தான், ஆனால் நான் இப்படி தான் வந்திருக்கேன், அதனால் எனக்கு ஹஜ்ஜு செய்கிற கூட சக்தி இல்லை, எனக்கு வந்து அதுக்கான வழி கூட இல்லை அப்படிங்கிறதே அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னே இவர் கேட்டுட்டு இப்படிலாம் வரக்கூடாது, உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாருன்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது இவர் சொல்கிறார், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, நான் ஏதாவது ஒரு முறையில் ஹஜ்ஜை செஞ்சுட்டு நான் திரும்பி ஊருக்கு போயிடுவேன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த சேக்கு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய ஒரு சேக்கு தான். இவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருடைய கடையில் வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அந்த அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வச்சு பால் கறந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாடு வந்து பால் கறக்கவே விட மாட்டேங்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு சவுதியில ஒட்டகந்தான் இருக்கும், மாடெல்லாம் இருக்காது. ஆனால் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நோயின் காரணமாக அவர்களுக்கு பசும்பால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்போர்ட் பண்ணி பசுமாட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் பால் கறக்க அந்த மாடு விட மாட்டேங்குது, ரொம்ப புதுசாக இருக்குது, ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. அதை வந்து பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு பால் கறக்க தெரியும்னு சொல்லிட்டு கறந்து கொடுக்காரு. இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சேக்கு நீ வந்து கடைக்கெல்லாம் வேலைக்கு வேண்டாம், நீங்கள் எங்கள் வீட்டிலேயே இருந்துக்கோங்க, டெய்லி இந்த பாலை கறந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் டெய்லி என்ன பண்ணுறாரு, பால் கறந்து கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சேக்கு என்ன பண்ணுறாரு, கார் ஓட்டுற கற்றுக் கொடுத்துட்டு என்னுடைய பசங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நீங்கள் வீட்டுக்கு ஒத்தாசையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் வந்து 1 மாதம் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து எப்படியாவது ஹஜ்ஜுக்கு செஞ்சுட்டு என் வீட்டுக்கு போகணும், ஏன்னா அங்கே மனைவி மக்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த சேக் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என் கூடயே இருங்க, உங்கள் மனைவி மக்களையும் இங்கே கொண்டு வரது என் பொறுப்பு, ஹஜ்ஜு செய்ய வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, ஆனால் நீங்கள் எங்கிட்ட வேலை செய்யுங்கிறாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு தகவலை சொல்லிட்டு அந்த வீட்லேயே 6 மாதம் வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சேக்கே வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க மனைவி மக்களையும் வந்து கொண்டு வராங்க, ஏற்பாடு பண்ணி
அதே சமயத்தில் அடுத்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியோடு இப்போ ஹஜ் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா அந்த ஷேக் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு வாடகை வீடு கொடுத்துருக்காங்க, அவருடைய காரை கொடுத்துருக்காங்க. அந்த காரை ஓட்டுறதுக்கு டிரைவராகவும் இவர் தான் இருந்துகிட்ருக்காரு. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டில் பாலை கலக்கிறதுக்கும் அவர் தான் அங்கே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவங்க குடும்பமே சவுதியில் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த வருஷம் தான் நான் ஹஜ் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த உதவி செஞ்ச அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு. வியப்பாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். அவனுடைய இல்லத்தை ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு வழியை கொடுப்பான். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு எளிமையான வழியை அல்லாஹ் காட்டுவான். நம்மளுடைய நோக்கம் அவனுடைய இல்லத்தை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஹாஜத் வைக்கிறது மட்டும்தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே போயிட்டு வரணும். அல்லாஹ் லேசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.